நம்ம ஆபரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருக்கோம் சார். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு சார். ஏடி என்ன சொல்ற? நாங்க லாட்ஜ்ல இருந்தப்போ வர்மா அங்க வந்தான் சார். என்னாச்சு? வர்மாவே இங்க நைட்டு வரதா சொல்லியிருக்கா. மேடம், கபிலன் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டான். அப்படி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல சார். இந்த தடவை வர்மா வெல் பிளானோட இருக்கான் சார். அவனோட பிளான் என்னன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பா அந்த பிளான் என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம் சார். அப்போ ஓகே. எப்படியும் நெக்ஸ்ட் டைம் அங்க வர்மா வரதுக்கான சான்ஸ் இருக்குல்ல? அப்போ நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா அவனை பிடிக்கணும். எவ்வளவு சீக்கிரம் அவனை உயிரோட பிடிக்கிறோமோ அவ்வளவு நல்லது. சார், ஒரு முக்கியமான விஷயம். என்ன? கபிலன் அங்கிருந்து ரூமை வெக்கேட் பண்ணிட்டான் சார். வாட்? எஸ் சார். இப்போதான் இன்ஃபார்மர் கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்தது. கபிலன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அங்கிருந்து கிளம்பியிருக்கான். என்ன ஆச்சு காமாட்சி? கபிலன் எப்ப போனா? மேடம், நான் லாட்ஜுக்கு வந்தப்போ கபிலன் ரிசப்ஷன்ல ஏதோ பேசிட்டு அவனோட லக்கேஜ் எடுத்துட்டு வந்துட்டான் மேடம். எனக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருந்தது மேடம். அப்புறம் ரிசப்ஷன்ல விசாரிச்சு அவங்க கபிலன் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு தான் சொன்னாங்க மேடம். உடனே நான் அவனை ஃபாலோ பண்ணி பார்த்தேன் மேடம். கபிலன் யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அப்போதான் மேடம் உங்களுக்கு கால் பண்ணேன். ஒரு கார் வந்துச்சு. அதுல இருந்து ஒரு ஆள் வந்து கபிலனை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டான் மேடம். அந்த ஆளை நீ பார்த்த உடனே ஒரு போட்டோவோ இல்ல வீடியோவோ எடுக்க சொன்னனே, எடுத்தியா? எடுத்து வச்சிருக்கேன் மேடம். வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். வீடியோ காட்டு. காமாட்சி, பாத்து. காமாட்சி, என்ன ஆச்சு? காமாட்சி, ஓகேவா? ஒன்றும் இல்லை மேடம், ஒன்றும் இல்லை. போதும் போதும். இதுக்குதான் அப்படி சண்டை போட்டீங்களா? ஐலி, இவனை எங்க போய் பிடிச்ச? ரொம்ப தூரம் போயிட்டானா? அக்கா, இவ எங்க என்ன பிடிச்சா? நான் எங்க போனேன்னே தெரியாம ஒரு இடத்துல நின்னு அழுதுகிட்டே இருந்தா. அவளை பார்க்க எனக்கே பாவமா இருந்துச்சு. சரின்னு நானே தான் வந்தேன். அப்போ வேணும் தான் என்ன அலைய வச்சீங்களா? அதோட விட்டுட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. இல்லனா என்ன பண்ணிருப்பீங்க? இன்னும் வாய்ஸ் ரொம்ப ரைஸ் ஆகுது. போதும், திரும்பவும் ஆரம்பிச்சு சண்டை போட்டுக்காதீங்க. தரம் கெட்ட குடும்பத்திற்கு தகுதி இல்லாத விருது. தமிழ்நாட்டிலே நம்பர் 1 பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நிறுவனம் என்று கருதப்படும் பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தின் முக்கிய பிரமுகரை பற்றிய வதந்தி ஒன்று சமீப காலமாக உலவிக் கொண்டு வருகிறது. யார் பார்த்த வேலையா இருக்குன்னு தெரியலையே.
இரு இரு இரு, இரு என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அந்த முக்கிய பிரமுகர் 30 வருடத்திற்கு முன்பு ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து ஏமாற்றி விட்டு வந்ததாகவும் அந்த பெண்ணிற்கு ஒரு ஆண் குழந்தை இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. என்ன சித்தப்பா? எல்லாம் அந்த மோனிகா பார்த்த வேலை தானே, அவளை சும்மா விடக்கூடாதுண்ணே. அண்ணே, இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க, நாம பாத்துக்கலாம். இந்த தடவை அவளை சும்மா விட போறதில்ல. அவளுக்கு ஒரு முடிவு கட்டினாதான் சரிப்பட்டு வரும். அவளுக்கு முடிவு கட்டுறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல அவளுக்கு எப்படி உண்மை தெரிஞ்சது அத சொல்லுங்க. அத என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஆனா அவளுக்கு எப்படி உண்மை தெரிஞ்சதுன்னு குழப்பத்துல தான் இருக்கேன். அன்னைக்கு நீங்களும் நானும் அதுவும் இந்த ரூம்குள்ள தான் பேசிட்டு இருந்தோம். நம்மள தவிர வேற யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த உண்மை இந்த ரூமை விட்டு எப்படி அவ காது வரைக்கும் போச்சு? ஒண்ணு நீங்க சொல்லிருக்கணும், இல்ல நான் சொல்லிருக்கணும். நான் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்போ ஏய், சத்தியமா நானும் யார்கிட்டயும் சொல்லல. நான் ஏன் சொல்லணும்? அது எனக்கு தானே ஆபத்து. உனக்கு தான் அது தெரியுமே. நீ எந்த அர்த்தத்துல என் மேல சந்தேகப்படுற? அவகிட்ட சொல்றதுனாலயோ இல்ல அவ இந்த மாதிரி ஊர் முழுக்க ஸ்ப்ரெட் பண்றதுனாலயோ எனக்கு என்ன ஆக போகுது? அவமானப்பட்டு நிக்க போறது நம்ம குடும்பம் தானே. அத நான் செய்வேனா? சும்மா நடிக்காதீங்க. கண்டிப்பா நீங்க தான் இப்படி ஒரு டிராமாவே நடத்திருப்பீங்க. நான் ஏன் டிராமா பண்ணணும்? அதனால எனக்கு என்ன நல்லது நடக்க போகுது? ஏன்னா இப்படியெல்லாம் 4 பேரை வச்சு வதந்தி மாதிரி பரவ வச்சா இந்திராணி அதுல உண்மை இருக்கான்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாள்ல. நீங்க நேரடியா சொல்லாம அவளே சிவா உங்களோட மகன் தானே தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க செல்வநாயகி? அந்த உண்மை யாருக்கும் தெரிய வேண்டான்னு தானே இத்தனை வருஷமா நானே யாருக்கும் சொல்லாம இருந்தேன். ஏன் உங்ககிட்ட கூட கடைசி வரைக்கும் நான் சொல்லவே இல்லையே. அப்புறம் நான் ஏன் இந்திராணிக்கு தெரியணும்னு நினைக்க போறேன்? கல்யாண நாள் அன்னைக்கு அவகிட்ட மட்டும் இல்லாம எல்லார் முன்னாடியும் சிவா உங்க மகன்னு சொல்ற பிளான்ல தானே இருந்தீங்க.